கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மில் அன்பு கூறுகிறவர். அதே வேளையில் அவர் நம்மேல் ஆதங்கப்படுகிறவருமாய் இருக்கிறார். இந்த வசனத்திலே தேவன் சொல்லுகிறார், மாடு தன் எஜமானனை அறியும், கழுதை கூட தன் ஆண்டவனின் முன்னணையை அறியும். ஆனால் இஸ்ரவேலோ என் ஜனங்களோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். அதாவது நாம் தேவனை விட்டு தூரம் போகிறோம், நாம் தேவனை அறிய மாட்டோம் என்கிறோம். ஏனென்றால் மாடுக்கு ஒரு எஜமானும் கழுதைக்கு ஒரு ஆண்டவனும் இருக்கும் பொழுது நமக்கு நம்மை படைத்த தேவன் இருக்கிறார் என்ற ஆழமான ஒரு உணர்வு நமக்கு வேண்டும். நாம் அவரை விட்டு விலகி போகக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும், கடினமான சூழ்நிலை ஆனாலும் சரி அல்லது ஆசீர்வாதமான சூழ்நிலைகள் ஆனாலும் சரி, நாம் தேவனை விட்டு விலகி போகக்கூடாது. மேலே 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள் என்று. நாம் அவருடைய பிள்ளைகள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன்தான் நம்மை வளர்த்து ஆதரித்து இதுவரைக்கும் நம்மை அழைத்து வந்தார். இந்த வேளையிலும் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது, நாம் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறோமா, தேவனுக்கு விரோதமான செய்கைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிறோமா, தேவனுக்கு பிரியமில்லாத பாதைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்தெடுத்திருக்கிறோமா என்று நம்மை நாமே அலசி பார்த்து, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறிவது போல நாமும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரில் அன்பு கொண்டிருந்து அவரை தேடுவோம், அவரில் அன்பு கூறுவோம், இன்னும் அவருடைய வழிகளில் நடப்போம். 5-6 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும், அதிகமாய் விலகி போகிறீர்களே, தலையெல்லாம் வியாதி, இருதயமெல்லாம் பலட்சியமாக இருக்கிறது, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் சுகமில்லையே என்று தேவன் அநேக காரியங்களை குறித்து அங்கே ஆதங்கப்படுகிறார். 8-9 வசனங்களிலே தேவன் சொல்லுகிறார், சியோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சு போலவும் வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறார். இவையெல்லாம் செய்தாலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இரக்கமுள்ளவராயிருந்து நம்மை மீதியாக வைத்திருக்கிறார். எந்த துன்பங்கள் வந்தாலும் நாம் தேவனை விட்டு விலகி போகிறது நிமித்தம் பல கஷ்டங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்தாலும் தேவன் நம்மை அழித்து போடவில்லை. அவர் நம்மை மீதியாக வைத்திருக்கிறார். ஒரு குச்சு போல, திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சு போலவும் மட்டுமல்ல, தேவன் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதி வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். அல்லேலூயா. சோதோம் கொமோரா அதனுடைய பாவங்களின் நிமித்தம் கவிழ்க்கப்பட்ட ஒரு பட்டணம். தேவன் நம்மை அவிதமாக கொடுக்கவில்லை, மாறாக ஒரு குச்சை தேவன் நம்மை இவ்வளவாக மீதியாக வைத்திருக்கிறார். இதற்கு நாம் தேவனுக்கு நன்றி சொல்லி நம்முடைய வழிகளை கர்த்தரிடத்திலே திருப்பி 16-17 வசனங்களில் சொல்லுகிறார், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை உங்கள் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நீதியை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையை நாமே உய்த்து ஆராய்ந்து நாம் கர்த்தரிடத்திலிருந்து விலகி இருப்போமானால் கர்த்தரிடத்திற்கு திரும்பவும் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். எங்களை கிருபையாய் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தரிடத்திலே திரும்பி தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க உதவி செய்வீராக. நம்முடைய சித்தம் செய்ய, நீதி செய்ய, நன்மை செய்ய, நமக்கு பிரியமானவைகளை செய்ய கிருபை தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே.
ஆமேன். காட் bless you.